சாந்தியும் சுரேஷும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் அந்த அந்த டைம்ல அவங்க மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. நம்ம சொசைட்டி படி சோ கால்ட் அப்பர் கேஸ்ட்னு சொல்லக்கூடிய வகுப்பை சார்ந்தவங்க தான் சாந்தி அப்படிங்கிறவங்க. அவங்க குடும்பத்துல இருந்து அவங்களோட குடும்ப கௌரவத்துக்காகவும் சாந்தி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய கௌரவம் அவங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் சுரேஷ கௌரவ படுகொலை அது பண்றாங்க. இது சரியா தவறா? தவறுதாங்க. ஆர்டிகல் 21 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே ரைட் டு மேரேஜ் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம யார கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செய்யறோமோ அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது நம்மளோட உரிமை. அதே மாதிரி ஹானர் கில்லிங்க்கு எகென்ஸ்டாவும் நம்மளுக்கு உரிமை இருக்கு. அதாவது இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது தவறு, தன்னோட குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஒருத்தங்களை கொலை பண்றாங்கல்ல, அது தவறு அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 21. இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம்னா மோஸ்டா இது பரவலா எப்படி இந்த கான்செப்ட் பேசப்படுது அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய கௌரவத்துக்காகவோ ஒரு குடும்பத்தினுடைய கௌரவத்துக்காகவோ அந்த பெண்ணையே நம்ம கொலை பண்றது அப்படிங்கறத ஹானர் கில்லிங் அப்படிங்கிறாங்க. இந்த ஹானர் கில்லிங் எதுக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில கிரைட்டீரியா அவங்க விதிச்சிருக்காங்க. என்னன்னா, ஒரு பொண்ணு டிவோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஹானர் கில்லிங் பண்ணிக்கலாம், குடும்ப கௌரவம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு பெண் செக்ஷுவல் அசால்ட்ல விக்டிமா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குடும்ப கௌரவம் போகுது அப்படின்னா ஹானர் கில்லிங் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹானர் கில்லிங்க்கு யூஎஸ்ஏல 1999ல டெக்சாஸ்ல ஒரு கணவர் ஒரு மனைவிய கொடூரமா கொலை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு 4 மாசம் சிறை தண்டனை தராங்க. அதே மாதிரி டர்க்கில இருக்கக்கூடிய இஸ்தான்புல்ல ஒரு கணவர் ஒரு மனைவிய கழுத்து நெரிச்சு கொலை பண்றாங்க. அவங்களுக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தராங்க. இப்ப இந்தியா மாதிரி நாடுகள்லயும் இந்த மாதிரி தண்டனை வழங்குறாங்கன்னா கட்டாயமா வழங்குறாங்க. ஆனா இதுக்கு தனியான ஒரு சட்டம் கிடையாது. ஹானர் கில்லிங்க்கு தனியா சட்டம் கிடையாது. ஆனா இந்தியால எதன் கீழே தண்டனை வழங்குறாங்க அப்படின்னா மர்டர், படுகொலை அதுக்கு கீழேயும், கல்பபிள் ஹோமிசைட், கிரிமினல் கான்ஸ்பிரசி இதுக்கு கீழே எல்லாம் இந்தியால தண்டனை வழங்குறாங்க. இதை தாண்டி இது இந்தியால மட்டும் தனியா ஒரு நாட்டுக்கு மட்டும் இருக்கா, இல்ல யுஎஸ் மட்டும் தனியா இதுக்கு ஒரு நாட்டுக்கு மட்டும் இருக்கானா? கிடையாது. இன்டர்நேஷனல் லெவல்லையும் உமனோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு கன்வென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. கன்வென்ஷன் ஆன் தி எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் 1979ல கொண்டு வந்த இந்த கன்வென்ஷன் கீழே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உமனுக்கு வழங்கப்பட்ட உரிமைகள் அப்படிங்கிறது அது ஆணுக்கும் உமனுக்கும் சரி சமமான உரிமைகளா இருக்கும். அதே மாதிரி அந்த உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு இந்த கன்வென்ஷன்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது இந்தியால மட்டும்தான் நிகழுதா அப்படின்னா கிடையாது. யூஎன்ஓல மெம்பரா இருக்கக்கூடிய 195 கண்ட்ரீஸ்ல 90% ஆஃப் கண்ட்ரீஸ்ல இந்த ஆணவ படுகொலை, கௌரவ படுகொலை அப்படிங்கிறது நடந்து கொண்டேதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது மனிதர்களோட மனங்கள்ல இந்த மாற்றம் ஏற்படாத வரைக்கும் இது கட்டாயமா நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான். நம்ம கடைசியா எதை பத்தி பாக்கலாம்னா, கான்ஸ்டிடியூஷனுக்கு கீழே என்ன சொல்ல வராங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கலாம், ஆனா அந்த பிலீஃப் சிஸ்டம் ஒரு கொலைக்கு வழிவகுக்குது அப்படின்னா அது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்றாங்க. We against honor killing and we support right to marriage.